கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் இந்த காலை வேளையிலே பார்ப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் கூட இன்னொரு நபரை நாம் குறித்து பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் யாபேஸ். எப்படி நேற்று யாக்கோபு தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டாரோ, அதைப்போல இந்த நாளிலே இந்த யாபேஸ் ஆண்டவர் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறார். இந்த சூழ்நிலை வித்தியாசமான சூழ்நிலை. இந்த யாபேஸ் யார் என்று சொன்னால், அவன் மிகவும் துக்கத்தோடே தன் தாய் மூலமாக பெறப்பட்ட மனிதன். அவன் துக்கத்தோடே பெற்றேன் என்று அவன் தாய் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்றால் துக்கம் என்று அர்த்தம். அவனை பார்க்கிறவர்களெல்லாம் துக்கம் 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 என்று அவனை துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அவனுக்கு அதிக வேதனையாக இருந்தது. ஐயோ, நான் துக்கமாக இருக்கிறேனே, எனக்கு ஆசீர்வாதமே இல்லையே என்று பார்க்கிறார். 1 நாளாம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படிக்கிறேன். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இல்லாவிட்டால் அவனை தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இந்த வேளத்தில் பார்க்கும் பொழுது அவன் கேட்டதான காரியங்கள்லாம், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்க வேண்டும், என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னுடைய மற்ற சகோதரர்களாக என்னை துக்கம்னு சொல்லி துக்கப்படுத்துகிறாங்களே, அந்த துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு என்னை விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கேட்கிறான். அவன் வேறு யாரையும் போய் ஒரு மனிதனிடத்தில் கேட்கல, ஒரு ராஜா இடத்துல போய் கேட்கல, தன் தாயிடத்தில் கூட கேட்கல. ஆனால் அவன் செய்தது இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கேட்டான். இன்றைக்கு வரைக்கும் அவன் செய்ததான ஜெபம் கேட்கப்பட்டு தேவன் அவன் ஜெபத்தை அங்கீகரித்து அவன் கேட்டுக்கொண்டதை அருளினார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் கூட யாபேசின் சூழ்நிலையில் யாராவது இருக்கலாம். ஒரு துக்கத்தோடு கூட காணப்படலாம், வேதனையோடு கூட காணப்படலாம். ஆண்டவரே, நான் என்னுடைய எல்லை சுருக்கமாக இருக்கிறது, எனக்கு எல்லை விரிவாக இல்லை, நான் ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த 10வது வசனம் உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய எல்லையை பெரிதாக்குவார், தீங்கை விலக்கி காப்பார், எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யாபேசின் தேவன் எங்களுடைய தேவன். யாபேஸ் உம்மை நோக்கி கேட்டான், நீர் அவனை ஆசீர்வதித்தீர். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் கூட நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய துக்கத்தை எல்லாம் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தீங்கை எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லையை பெரிதாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துருங்க. இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை நாங்கள் காண கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு உண்மையின் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும்.